ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நம்பிக்கை வையுங்கள், வெற்றி அடைவீர்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய சிறிய அல்லது பெரிய லட்சியங்களில் நீங்கள் கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். ஆனால் வெற்றியை அடைவதில் சிறிது சந்தேகமாக இருக்கிறதா? இந்த சந்தேகம் பலனை எப்படி பாதிக்கிறது என்பதை சற்று நினைவு கூறுங்கள். அது தனிப்பட்ட லட்சியமாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலில் லட்சியமாக இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய ஆதரவு நாம் வெற்றி அடைவதற்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொருவரும் அமைதியான, நிலையான மற்றும் ரிலாக்ஸான மனோநிலையில் வேலை செய்ய வேண்டியது அவசியம். அந்த சூழ்நிலை நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் பரவ வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கும்போது நமது நம்பிக்கை மற்றும் நடத்தைக்கு கருவாக விளங்குவது நம்பகத்தன்மை ஆகும். தனது திறமையை நம்பும் ஒரு மனிதர் அவர்களுக்கு இருந்தால் மக்கள் மிகுந்த ஆக்கவலம் கொண்டவர்களாக ஆகுகிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அனுபவம் செய்திருக்கிறோம். ஒருவர் கூட தம்மை பற்றியோ அல்லது பிறரை பற்றியோ சந்தேகம், பாதுகாப்பின்மை, திறமையின்மை அல்லது கவலையினுடைய எண்ணங்களை உருவாக்காமல் இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் வெற்றிக்கு தடையாக ஆகுகின்றன. ஒருவேளை இது நமது லட்சியமாக இருக்கிறது என்றால் தீர்வு காண்பவராக இருப்பதும் நமது பொறுப்பாகும். மக்களுக்கு எப்படி உதவி செய்வது மற்றும் ஊக்குவிப்பது என்பதில் மட்டுமே கவனம் வையுங்கள். நான் மற்றவர் மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்று தினமும் தனக்கு நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். சரியான தொடக்கம் அந்த காரியத்தை பாதி முடிவடைய செய்துவிடும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 10 அல்லது 20 இருந்தாலும் கூட நாம் அவற்றை தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் உற்சாகத்தோடு ஆரம்பம் செய்தோம் என்றால் நமது வேகமும் திறனும் அதிசயிக்கத்தக்க வகையில் அதிகரித்து கொண்டு இருக்கும். அங்கே காரியம் செய்யும் மனிதர்கள் நமது ஆற்றலை எடுத்துக்கொண்டு ஊக்கம் பெறுவார்கள். இடம், மனிதர்கள் மற்றும் காரியத்தின் மீது தன்னுடையது என்கிற ஒட்டுமொத்த உணர்வு அதிகரிக்கும். நேரம் அவர்களுக்கு ஒரு தடையாக இருக்காது. உட்கார்ந்து இன்று உங்கள் வேலை நாளை சரியாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய மனதின் வெற்றி காரணிகளாகிய ஸ்திரத்தன்மை, ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சி, இம்மூன்றிற்கும் உங்கள் வெற்றியை வெளிக்கொண்டு வருவதற்கான அதிகாரம் இருக்கும். உங்களுடைய நேரமும் ஆற்றலும் சேமிக்கப்படும். ஏனென்றால் உணர்வு கசிவுகளாகிய கவலை, துக்கம் கொடுப்பது அல்லது மன அழுத்தம் போன்றவை அங்கே இருக்காது. நீங்கள் வேலை செய்யும் இடத்திலிருந்து வீட்டிற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்வீர்கள். ஓம் சாந்தி.